நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கன் வறுவல் பண்ண போறோம். சிக்கன் வறுவல். எந்த ஒரு ஸ்டைல்ல? எந்த ஒரு ஸ்டைல்ல? திவ்யா ஸ்டைல். ஓகே, திவ்யா ஸ்டைல் சிக்கன் வறுவல் வந்து செய்ய போறோம். சிக்கன் வறுவல் அவ்வளவுதான். சிக்கன் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சிக்கன், சின்ன வெங்காயம் இடிச்சது, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய் விதை, கடுகு, சோம்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, உப்பு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வழக்கம் போல ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். ஓகே, அது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம மசாலா அரைச்சு செய்ய போறோம். இல்ல அரைச்ச மசாலா வச்சு செய்ய போறோம். மசாலா ஃபர்ஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் சிக்கனை போட்டு இது பண்ண போறோம். இப்போ பொடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண போறோமா? இல்ல எதுவும் பொடிக்கலாம் எதுவும் போறது கிடையாது. அப்படியே தான் நம்ம போட்டு வறுவல் சொன்னேன். நல்ல வறுவல் மாதிரி பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். கரண்டி வேண்டாமா? வேண்டாம், டிஷ்யூ மட்டும் கொடுங்க. இப்போ இந்த பாத்திரத்துல இதுவும் ஒரு பக்கம். இப்போ ரெண்டுமே நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, ஆன் பண்ணிட்டுமா? ஆன் பண்ண வேண்டாம். இல்ல ஆன்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே இருந்தாலே போதும். நீங்க இது செய்யணும். இல்ல நம்ம இதுல மசாலா பெரட்ட போறேன்னு சொன்னோம். நம்ம ஆனே பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். ஈரமா இருக்கே. ஓகே, தொடச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. தண்ணி இல்லாம தண்ணி எடுக்க. சரி, இப்போ நம்ம எவ்வளவு சிக்கன் எடுத்துருக்கிறோம்? சிக்கன் வந்து 250 கிராம் தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம செய்யறது வந்துட்டு அந்த அளவுக்கான அவ்வளோதான். இந்த வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. மொத்தமா போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, மஞ்சள் பொடி, இது எவ்வளோ? வெறும் மிளகாய் தூள் போடுங்க. போடுங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. கரம் மசாலா போதுமா? இன்னும் கொஞ்சம். இது வந்து வர மிளகாவோட விதை. நம்ம மிளகாய் தூளும் போடுறோம். ஆமா, வர மிளகாவோட விதையும் போடும். எவ்வளோ? போதும். எல்லாமே ஒரு ஸ்பூனும் போதும். அடுத்து இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு. அது மட்டும் செய்யறவங்க கை பக்குவத்துக்கு போட்டாதான். இதுல கொஞ்சம் மல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. ஆமா, அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. அடுப்பே ஆன் பண்ணவே இல்லை, பண்ணாமலே எல்லாமே போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அது அப்படியே நல்லா ஊறட்டும். ஓகே, இப்போ அது நல்லா ஊறணும். ஆமா, ஊறட்டும். எஸ். இப்போ இந்த கடாயில நம்ம போட்ட எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில ஒரு ஸ்பூன் போல சோம்பு, அப்படியே வந்து கடுகும் ஒரு ஸ்பூன் போல மைல்டான ஹீட்ல போட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அதுல போட்டு வதக்கிறதுக்கு பதிலா இதுல மேரினேட் பண்ணிட்டு, இதுல ஒரு நண்டு செஞ்சோம் அந்த பேட்டர்ன்ல. அது கொஞ்சம் லைட்டா மாறும். அதுல எல்லாமே போட்டுடுவோம், இதுல எதுவுமே போட மாட்டோம். இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட போறோம். ஓகே, நம்ம தேங்காய் துருவல் வச்சிருக்கோம், அது எல்லாமே இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ அந்த கடுகு நம்ம போட்டு இந்த சோம்பு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா அடுத்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து யூசுவலா நான்வெஜ்க்கு கடுகு அவ்வளவா போட மாட்டாங்க. ஆனா இந்த டிஷ்ஷுக்கு நம்ம கடுகு தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணி தான் செய்ய போறோம். இல்ல தேங்காய் துருவல் போட போறோம். ஆமா, தேங்காய் அப்ப நல்லா ட்ரையா வருமோ இது? ஆமா, ட்ரையா நம்மளுக்கு ஒரு வறுவல் மாதிரி வரும். ஓகே ஓகே, லைட்டா பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல
கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா அது பொரிஞ்சு வரும் வாசமா. இந்த எண்ணெயில் கருவேப்பிலை பொரியிற அந்த ஸ்மெல்லு ப்ளஸ் சோம்பு ஃப்ளேவர். இது கூட இது போடலாமா, கீரி போடலாமா? இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் கூட. ஒரு அரை பச்சை மிளகா கட்டிடலாம் போதும். ஏன்னா நம்ம ஒரு 200 கிராம் அளவு கூட சிக்கன் எடுத்துக்கோம். சின்ன சின்னதாக நறுக்கிற மாதிரி ஒரு 4 பீஸ் வரா மாதிரி. அது வேண்டாம். ஆமாம், போதும், அரை போதும். இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு சின்ன ஸ்பூன் போல. இதுவே விழுது இல்லாமல் பொடியாக கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தாளிசம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் விட்டு அதில் கடுகு சோம்பு போட்டு கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இதை போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிக்கனில் தேவையான மசாலாஸ் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நம்ம இந்த பக்கம் ஊற வச்சிருக்கிறோம். தேங்காவை துருவி வச்சு இப்போவே வா? ஆமாம், லாஸ்ட் எதுன்னு போடுவோம்? இல்லை, தேங்காவும் அந்த மசாலாவோடவே நல்லா ஃப்ரை ஆகும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ரை ஆகும். ஓ, நான் லாஸ்ட்டாக போடுவோம்னு நினச்சேன். இல்லை, நல்லா சொன்ன நண்டு மாதிரி வராது. ஓகே, ஒரு சில ஐட்டங்கள் மட்டும்தான் அப்படி. இது கொஞ்சம் மாறுதலாக இருக்கு. நல்லா அந்த ஒரு கோல்டன் ஃப்ரை சொல்லுவாங்களா, அப்படி வரணும். ஆமாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். தேங்காய் நிறைய பிடிக்கணும், நிறைய தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக அந்த சிக்கனுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து 250 கிராம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தான் போட்டுருக்கோம். ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு யூஸ்வலாகவே வந்து தேங்காவை லாஸ்ட்டாக போட்டு பண்ணுவோம் நம்ம. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டே போட்டு எண்ணெயில் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ இது ஆகட்டும், அதுக்கான டைம் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணியிருந்தோம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இடித்த சின்ன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, வரமிளகாய் விதை இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பரட்டி அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டு வச்சுருந்தோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாளிசம்க்கு நம்ம எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, சோம்பு, அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து பச்சை மிளகாய், இதோட சேர்த்து தேங்காய் துருவலையும் போட்டிருக்கிறோம். அதுதான் அது ஹைலைட்டு. தேங்காய் துருவல் வந்து இப்போ நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ போட்டுடலாமா? ஸ்மெல்லே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக வரக்கூடிய அந்த ரெகுலராக ஸ்மெல்லு போட்டுருங்க. அதெல்லாம் இதுக்கு எந்த மாதிரி சிக்கன் வேணா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். போன்லெஸ் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்? இந்த பார்ட்ஸ் ஆஃப் சிக்கன் தான் எடுக்கணும் அப்படிலாம் எதுவும்? இது வந்து அந்த வெங்காயத்தை வந்து ஒன்றும் பதமாக இடிப்பாங்களா அந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கலாம் வேண்டாம். இதை தட்டிக்கோங்க, அந்த தட்டுவாங்களா அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் போடாமல் பெரிய வெங்காயம் பண்ணலாமான்னு கேட்டால் பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் அதையும் அது மாதிரி தட்டிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 1-2 வெங்காயம் அப்படியே முழுசாக தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. யூஸ்வலாக சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ல, மேரினேட் பண்ணி போட்டுருக்கோம், தண்ணி வருமா? வரும். இது கொஞ்ச நேரம் நம்ம வதக்கணும்னா தண்ணி வரும். நம்மளும் தண்ணி போட்டு தான் குக் பண்ண போகிறோம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போட்டாச்சு. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது குக் ஆகணும், அவ்வளோதான். குக் ஆகிற டைம் தான்.
யூஸ்வலாக நம்ம வந்து தனி மசாலா ரெடி பண்ண போகிறோன்னும் போது சிலதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி அரைச்சி பண்ணுவோம், சிலதெல்லாம் வந்து எண்ணெய் விடாமல் வறுத்து பொடிச்சு பண்ணுவோம். இதுதான் ஸ்பெஷல் மசாலா சொல்லி வச்சு பண்ணுவோம். ஆனால் இதில் அப்படிலாம் கூட எதுவும் இல்லை. அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு சிக்கனில் போட்டு பரட்டி வச்சாச்சு. அதை இப்போ எண்ணெயில் தாளிசம் பண்ணதில் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வேணும்னா பெப்பரை நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. பெப்பர்ன்றது நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் வந்து நல்லா பட்டுடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி போட்டு இது குக் பண்ணலாம். ஆனா இது வறுவல் சொன்னீங்கல்ல, இவ்வளவு தண்ணி விட்டுருக்கோம், சிக்கன்ல இல்ல தண்ணி வரும் இல்ல, சிக்கன் குக் ஆகணும் நமக்கு, அதனால தண்ணி வேணும். இது தொக்கு வராது, அப்படியே ஒரு மாதிரி பெரட்டலா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். வேணும்னா நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செமி கிரேவி சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா நம்ம வறுவல் சொன்னதுனால அது நல்லா நம்ம வந்து எல்லாமே வத்தி தான் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போட்டு சிக்கன் குக் ஆகும் அதுக்காக. எங்க தண்ணி ஜாஸ்தி ஆயிட போதோ அப்படின்றதுதான். உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். அதை நம்ம மேக்னேட் பண்ணும்போது உப்பு கரெக்டாக போட்டுட்டோம், அதை நம்ம போட வேண்டாம். அதுதான் தண்ணியும் அதே தான் இருக்கு. தண்ணி ரொம்பலாம் அதிகமாகலாம் ஆகலை. ஸோ சிக்கன் மட்டும் கொஞ்சம் குக் ஆகும், அவ்வளோதான். இன்னும் பீசஸ் சின்னதாக கூட போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம், என்ன மாதிரி பீசஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சிக்கன் குக் ஆகிற டைம் வந்து 15 மினிட்ஸ், 15லேருந்து ஒரு 13 மினிட்ஸ் வரைக்கும். ஏன்னா நம்ம நல்லா ஊற விட்டுட்டோம்னா அது குக் ஈஸியாகிடும். நம்ம இன்னொன்று தயிர்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. தயிர் ஆட் பண்ணியிருந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 12 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா தயிரில் இருக்க அந்த என்சைம்ஸே வந்து சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாதனால ஒரு 13லேருந்து 14 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா குக் ஆகும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, ஏன்னா தண்ணி அப்படி வெளியில வர ஆரம்பிக்குது. இப்போ இது தண்ணி இருக்கணும்ல? ஆமா, மொத்தமா இறுகி நம்மளுக்கு வறுவலாது மாறணும். ஓகே, அந்த டைட்டன் ஆக ஆக தான் நம்மளுக்கு அந்த வறுவலுக்கான அந்த ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். இப்போவே எடுத்துட்டோம்னா தொக்கு, அதனால அது இருக்கணும். அதுக்கான டைம் கொடுத்துருவோம். சிக்கன் குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா இப்போ எண்ணெய் அப்படியே நல்லா பிரிஞ்சு ஃபுல்லாக வந்து ஆக்சுவலி தண்ணியா இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த கிரேவி கொஞ்சம். இது நீங்கள் இன்னும் விட்டிங்கன்னா இதுக்கு இருக்க இன்னும் நல்லாவே ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம சட்டியில் விட்டாலே போதும், கொஞ்ச நேரத்துல அப்படி நல்லாவே ட்ரை ஆகிடும். இப்போ இதில் ரைஸ் அப்படியே கொஞ்சம் பிணைஞ்சு போட்டு தாராளமாக சாப்பிடலாம். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு அப்படி இருக்கும்ன்றது மாதிரி கேட்க அதை கொத்தமல்லி நிறைய ஓகே. இப்போ என்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாம், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான். வாசனையே செமையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி செய்யும்போது தான் இப்படி ஒரு பதத்தில் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் நம்ம மேரினேட் பண்ணி வச்சது போட்டதுலேயே அந்த ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் அந்த தொக்கு லைட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம உடனே எடுக்காமல் கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்படி விட்டோம்னாலே நம்ம டைட்டன் ஆக ஆரம்பிச்சு. சுட சுட சிக்கன் வறுவல் ரெடியாக இருக்குது.
இதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம், சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம், இடித்து வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம், உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், வெறும் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, வர மிளகாயோட விதை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிறோம், பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் போட்டுக்கிறோம், எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சோம்பு கடுகு ரெண்டதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குறோம். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கிறோம். தேங்காவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அந்த சிக்கனை எடுத்து இதோட ஆட் பண்ணுறோம். அது நல்லா மிக்ஸ் ஆகணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா பிரிஞ்சு ஒரு நல்ல ஒரு வறுவல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை குக் பண்ணுறோம். அது குக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும்.